2 1 ஆத்தாடி. ஸோ இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சிவகாசியில் இருக்கோம். ஹாய் சார், வணக்கம் சார். வணக்கம். உங்களை பற்றியும் உங்கள் நிறுவனத்தை பற்றியும் சொல்லுங்கள் சார். ஹாய், மை நேம் இஸ் பாரதி. நம்ம சிவகாசியில் மாடர்ன் கிராக்கர்ஸ் அப்படின்ற நிறுவனத்தை வச்சுருக்கிறோம். கடந்த 4-5 வருஷமாக நம்ம கிராக்கர்ஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் எந்தெந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுறீங்க சார்? சார், நம்ம எப்போயுமே குவாலிட்டி நோ காம்ப்ரமைஸ், தரமான பொருட்களை மட்டும் தான் நம்ம கொடுப்போம். ஸ்டாண்டர்ட், சோனி, ஏஆர்டி இந்த மாதிரி லீடிங் பிராண்ட் மட்டும் தான் கொடுக்குறோம். கஸ்டமர் தீபாவளி அன்னைக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். சென்ற வருடம் வந்து எப்போயுமே ஃபஸ்ட் லெவலே இருந்தது. எக்கனாமிக் குவாலிட்டி அப்படின்றதுக்காக கொஞ்சம் ஒரு ரேஞ்ச் கம்மியான உள்ளதையும் கொடுத்துருக்கோம். அதுவுமே 100% சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கு. அதில் எப்படி இருக்குனாக்கா கொஞ்சம் டைமிங் கம்மியானதாக இருந்துச்சு, அவ்வளோதானே ஒழிய நோ ஃபெயிலியர். சூப்பர் சார். உங்கள் கடையோட ஹைலைட் பற்றி சொல்லுங்கள் சார். சார், மாடர்னாலே ஹைலைட் தான். அதாவது நம்ம தொடர்ந்து கொடுக்குற பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து நமக்கு சில விருதுகள்லாம் வந்திருக்கு. பெஸ்ட்டு ஃபயர்ஸ் டிப்போ இன் சிவகாசி, பெஸ்ட்டு சூப்பர் மார்க்கெட் இன் தமிழ்நாடு, இப்போ வந்து 2023 பெஸ்ட்டு கஸ்டமர் சர்வீஸ் சப்போர்ட் அப்படின்னு. அதாவது கஸ்டமருக்கு வந்து 100% சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்க ட்ரை பண்ணுறோம். அதில் ஒரு 95% நாங்கள் ரீச்சும் ஆகிடுறோம். இது ஒரு வித்தியாசமான அணுகுமுறை. ஏன்னாக்கா நார்மலாக ஒரு அமேசானில் வாங்குறதுக்கும் அமேசானில் ஒரு பொருளை ஆர்டர் பண்ணி வாங்குறதுக்கும் கிராக்கர்ஸை நம்ம ஆன்லைனில் வாங்குறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இது ஃபுல்லி ஆன்லைனில் பண்ண முடியாது. முதல்ல ஆர்டர் போடணும், அதுக்கடுத்து அமௌண்ட் பேமெண்ட் பண்ணணும், அதுக்கடுத்து நாங்கள் அதை அப்டேட் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை சென்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் லாரியில் சர்வீஸ் கொடுக்கணும். ரெண்டாவது, லாரியில் தான் கொடுக்க வேண்டியது, கொரியர் கிடையாது. ஏன் கொரியர் கிடையாதுன்னா கொரியரில் இது அலௌடு கிடையாது, செப்பரேட் லாரி. கொரியர் மாதிரி நீங்கள் இந்த இடத்துல இருக்குது, இன்றைக்கி அப்லோட் ஆயிடுச்சு, அன்லோட் ஆயிடுச்சு, மதுரையை கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்ற அமேசான் மாதிரி கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஃபெசிலிட்டி நமக்கு கிராக்கர்ஸ்க்கு வரல. ஆனால் இது எல்லாத்தையுமே முடிந்த அளவு நாங்கள் மேனுவலாகவும் டெக்னிக்கலாக சப்போர்ட்டையும் வச்சு மெர்ஜ் பண்ண ட்ரை பண்ணி ஓரளவுக்கு சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். அமௌண்ட் ரிசீவ் ஆகிடுச்சு, பேக்கிங்க்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம், டிஸ்பேட்ச் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அப்டேட்டாக மேக்ஸிமம் கொடுக்க ட்ரை பண்ணுறோம். அது ஒரு ஆட்டோமேட்டிக், செமி ஆட்டோமேட்டிக் இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து பண்ணுறோம். அந்த வகையில் போன வருடம், அதாவது 2023 தீபாவளியில் நாங்கள் சிறப்பாகவே எங்களோட அனைத்து ஆயிரக்கணக்கான கஸ்டமருக்கும் திருப்திப்படுத்தியிருக்கோம். அதில் 95% அபோவும் நாங்கள் சக்ஸஸ் ஆகிருக்கோம் சார். ஓகே சார். இது வழக்கமாக எல்லா கடைக்காரங்களும் பண்ணுறதுனால சார், இதில் ஸ்பெஷல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சார்? கரெக்ட், நல்ல கேள்வி. அதாவது எல்லா கடைக்காரங்களும் பண்ணுறதுன்னு ஈஸியாக சொல்லிட்டீங்க, ஆனால் ரிவ்யூவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து ஃபுல்லி ஆன்லைன் கிடையாது, ஃபுல்லி ஆன்லைன் பண்ணலை. ஸோ எவ்வளோ தூரத்துக்கு நம்ம கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அவங்க நமக்கு முகம் தெரியாமல் நம்மளை நம்பி ஒரு இடத்துல பணம் போடுறவங்களுக்கு குட் ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுக்கு நாங்கள் 100% எஃபர்ட் போட்டிருக்கோம். அதில் 95% சக்ஸஸ் ஆகிருக்குன்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னாக்கா ஃபோன் பண்ணால் நாங்கள் எடுத்துடுறோம், எடுக்க முடியலன்னா திரும்ப ரிப்ளை பண்ணிடுறோம். வாட்ஸ்அப்புக்கு ஃபுல் எஃபிஷியண்ட்டாக பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் எங்களுக்கு 0 மெசேஜ் டு ரிப்ளை அப்படின்னு தான் இருக்கும். எங்களுக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே இருக்கோம், ரிப்ளையே பண்ணலை அப்படின்ற மாதிரி இது வரைக்கும் நாங்கள் எந்த கஸ்டமரையும் வச்சுக்கல. இதே மாதிரி எல்லாருமே வச்சுருக்காங்களான்றது தெரியாது. நீங்கள் அது உங்கள் கடையோட ரிப்ளை பார்த்துக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாமே ஒழிய நாங்கள் வந்து இதில் யூனிக் தான். முடிஞ்ச அளவு கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம், குட் ரிப்ளை கொடுத்துருக்கோம். ஓகே, சூப்பர் சார். வர்ற வருஷத்துக்கு நீங்கள் என்ன பிளான் வச்சுருக்கீங்க சார்? வர்ற 2024 தீபாவளியை
2023 சிறப்பாக செய்கிறதுக்கும் மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் எளிமையாக கொண்டு போய் செய்கிறதுக்கும் நிறைய பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஒரு விஷயம் வந்து மாதாந்திர சிட்டு, பட்டாசுக்காக போகிற சிட்டை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓ, மாதாந்திர சிட்டா? அதில் என்னென்ன பிளான்ஸ்லாம் கொடுக்குறீங்க சார்? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆமாம், அதாவது சிறு தில்லி பெருவெள்ளம் அந்த கான்செப்டில் எப்பயுமே சிறுக சேர்த்து மொத்தமாக ஈஸியாக அவங்களுக்கு பழு தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம பண்ணுற விஷயங்கள். இது கடந்த 2-3 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் நல்லா சிறந்த முறையில். இது எப்படின்னா, ஒரு 10 மாதங்கள் கட்டும் பட்சத்தில் மாதம் எவ்வளோ கட்டுறாங்களோ அது ஒரு மாதம் போனஸாக கொடுத்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் மாதம் ஒரு 500 கட்டுறாங்கன்னாக்கா 10 மாதத்தில் 5000 கட்டுவாங்க. அது போக நாங்கள் ஒரு போனஸ் ஒரு 500 கொடுப்போம். அது மூலியமாக அந்த 5500க்கு அவங்க கிராக்கர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சார், 5500 பேக் சொன்னீங்க. அது என்ன ரெடிமேட் பேக்காக வச்சுருப்பீங்களா? அதில் எங்களுக்கு பிடிச்ச பட்டாசுலாம் இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் எப்படி சார் நம்புறது? வெரி குட். இது மக்களோட மிகப்பெரிய டவுட்டு. ஆக்சுவலி நாங்கள் வச்சுருக்கிறது பேக்கு கிடையாது, ஒரு ஸ்கீம். ரைட்டா? ரெடிமேட் பேக்கு தனியாக இருக்கும், 3000, 5000, 10,000. அது இல்லை. நம்ம மாதாந்திர சிட்டு நபர்களுக்கு என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா, உங்களுக்கு தேவையானதை வெப்சைட்டில் நீங்கள் கொடுத்துருக்க அமௌண்ட்டுக்கு தக்கன நீங்களாக செலக்ட் பண்ணிக்கலாம். அண்டர்லைன் இந்த வேர்ட், நீங்களாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நாங்கள் ரேட்டு கம்மியானதில் போட்டுருவோம், இல்லை எங்களுக்கு பிடிக்கிறது இருக்காது, எங்களுக்கு சம்திங் எது கிரவுண்டாக ஃபேன்சியாக வேணும், இது மாதிரி எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரே ஒரு கண்டிஷன் தான், கிஃப்ட் பாக்ஸ், ரெடிமேட் கிஃப்ட் பாக்ஸாக ஒரு 300, 500, 1000 இருக்குங்களா, அந்த மாதிரி கிஃப்ட் பாக்ஸை தவிர்த்து வெப்சைட்டில் உள்ள நீங்கள் எதை வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். இது ரெடிமேட் பேக்கு அல்ல. ரெடிமேட் பேக்கு தனியாகவே பேக்னே வச்சுருப்போம், அது லிஸ்ட்டோட. ஓ, நைஸ், சூப்பர். எங்களுக்கு பிடிச்சது நாங்களே செலக்ட் பண்ணிக்கலாமா? சமாதான். ஓகே, இந்த 500 ஸ்கீம் மட்டும்தான் இருக்கா, இல்லை எது வரைக்கும் உங்கள் ஸ்கீம் இருக்குது சார்? அதாவது நம்மகிட்ட வந்து 300 பெர் மந்த் ஸ்டார்ட் ஆகி இப்போ பெர் மந்த்துக்கு 5000 போடுற கஸ்டமர் இருக்கிறாங்க. அதற்கு மேலே வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள். இப்போதைக்கு 500, 400, 700, 750, and then 1000, 1500, 2000, 2500, 3000, 4000, 5000, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்கீம் இருக்குது. உங்களுக்கு என்ன ஸ்கீம் வேணாலும் எடுத்துக்கலாம். நவம்பர் மந்த்லேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ டிசம்பரில் சேர்ந்தவங்க நவம்பர் டிசம்பர் சேர்ந்தே பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் பெர் மந்த்துக்கு 5000 மேலே வேணும்னாக்கா திரும்ப நம்ம கஸ்டமர் கேர் நம்பரில் சொன்னீங்கன்னாக்கா நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே சார். இப்போ இதில் வேறு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது சார்? சிட் கஸ்டமருக்கு பெனிஃபிட் என்னன்னாக்கா, அவங்க வந்து இப்போ இருந்தே போகிறதுனால ஒரு மாதம் போனஸ் கொடுத்துறோம், அது மெயின். ரெண்டாவது வந்து ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறோம். ஃப்ரீ டெலிவரி அவங்க இடத்துக்கு இல்லை, அவங்க ஊருக்கு லாரி செட் எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு டெலிவரி கொடுத்துரும். அது ஒரு மேஜர் பெனிஃபிட்டு. நாங்கள் இப்போ 5000 போட்டிருக்கிறோம், 10,000 போட்டிருக்கோம், அந்நியார் நாங்கள் கூட கொஞ்சம் ஆர்டர் பண்ணிக்கலாம்னா பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அவங்க நீங்கள் பண்ணுறதை பண்ணிவிட்டு நீங்கள் அதற்கு தக்கன அந்நியார் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணிட்டாக்கா அதையும் நாங்கள் சேர்த்து டெலிவரி கொடுத்துட்றோம். அது மேஜர் பெனிஃபிட்டு. ஓகே சார். இதில் வேறு என்ன கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது சார்? கண்டிஷன் மெயினாக இதில் என்னன்னாக்கா, ஃபஸ்ட்டு ஒன்று வந்து எவ்ரி மந்த் 15th பே பண்ணிடணும். ஸோ தவறும் பட்சத்தில் 2 மாதத்துக்கு கம்பெனி வந்து அலோட் பண்ணிக்கிடும், ஓகே லேட்டாக கட்டியிருக்காங்கன்றதை. அதை தாண்டி போகும்பொழுது போனஸோ இல்லை டிரான்ஸ்போர்ட் சார்ஜோ கட் ஆகும். எவ்ரி மந்த் 15ஆம் தேதிக்குள்ளே கட்டிட்டாக்கா பெனிஃபிட் அதிகம், அந்த ஃபுல் பெனிஃபிட்டை அச்சீவ் பண்ணிக்கலாம். ஓ, சூப்பர் சார். நெக்ஸ்ட்டு சிட்னாலே பரிசு தான், ஆனால் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். அதாவது நம்ம மக்களுக்கு பட்டாசை பொறுத்தவரை இருக்கிறதுலே மிகப்பெரிய டிஸ்கவுண்ட்டில் வாங்கிடணும், நிறைய பரிசு பொருட்கள் வாங்கிடணுன்றத ஒரு மாயையை உருவாக்கி வச்சுருக்குறாங்க. சிம்பிளான லாஜிக் தான். நான் வந்து இப்போ ஒரு நீங்கள் ஒரு கொடுக்குறீங்க, 300 கட்டுறீங்க அப்படின்னா 300 rupees உங்களுக்கு நான் போனஸ் கொடுத்துட்றேன். ஸோ 10% குறைஞ்சிருச்சு. தென் முதல்ல ஒரு 300 rupees ஆகும் ஒரு பார்சல் அனுப்புகிற, மினிமம் ஆஃப் 300 rupees ஆகும், இல்லை 250 ஆகும். ஸோ அப்போது ஒரு 10% எனக்கு இதாகிடுது. ஸோ இதையும் தாண்டி உங்கள்கிட்ட நான் பரிசுகள் இதெல்லாம் அதிகமாக கொடுக்கும் பட்சத்தில் அதோட மீனிங் என்னென்னா, உங்களோட குவாலிட்டி ஆஃப் கிராக்கர்ஸை கை வச்சா மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ நாங்கள் வந்து பரிசு பொருட்களை பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது, குவாலிட்டி மட்டும்தான். பட் இருக்கும் பரிசு. அது எப்படி இருக்கும்னா, கம்பெனியை ப்ரொமோட் பண்ணுற விதமாக பிராண்டிங்காக இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு செல்ஃபோன் சார்ஜர் கொடுத்தோம், வெயிட் பேப்பர் வெயிட் கொடுத்துருக்கோம். ஸோ இது மாதிரி கம்பெனியோட
ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிக்காக பிராண்டிங்காக கொடுப்போமே ஒழிய நிறையா சில கடைகள் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி பரிசு பொருட்கள் நம்ம அதில் இருக்காது. ஏன்னா மாடர்னில் வந்து எப்பயுமே மாடர்னான பொருட்கள் கிடைக்கும், குவாலிட்டி கிடைக்கும். ஸோ பரிசு பொருட்கள் வாங்குறதுக்கு நம்ம கடைகள் இல்லை. ஓகே, சூப்பர் சார். நெக்ஸ்ட், நீங்க உங்க பேசுறதுலே தெரியுது குவாலிட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க அப்படிங்கிறது. அந்த குவாலிட்டி கொடுக்கறதால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்? ஏன் குவாலிட்டியை நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றீங்க? அதாவது கிராக்கர்ஸ் வந்து எதுக்காக வாங்குகிறோம்? நார்மலாக தீபாவளி அன்னைக்கு சந்தோஷப்படுறதுக்காக. தீபாவளி அன்னைக்கு நீங்கள் போடும் பொழுது அந்த கிராக்கர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலனாக்கா உங்களோட ஃபேஸும் உங்கள் குழந்தையோட ஃபேஸும் எப்படி இருக்கும்? அதற்காக நீங்கள் காசு கொடுத்து எங்கேயோ 100 கணக்கான டிஸ்டன்ஸ் தாண்டி 1000 கணக்கான கிலோமீட்டர் தாண்டி இங்கே தேடி வந்து வாங்குறீங்க. ஸோ பொருட்கள் கம்மியாக கிடைக்கும் அப்படின்னாக்கா அது வேறு. உலகத்தில் சீப்பாகவும் பெஸ்ட்டாகவும் ஒரு காம்பினேஷனே கிடையாது. அப்படி சீப் அண்ட் பெஸ்ட், சீப்பாக இருந்தால் பெஸ்ட்டாக இருக்காது, பெஸ்ட்டாக இருக்காது சீப்பாக இருக்காது. ஸோ அந்த கான்செப்டில் தான் தீபாவளி அன்னைக்கு என்னோடய கஸ்டமர் சந்தோஷமாக இருக்கணுன்ற ஒரே குறிக்கோள்னால தான் குவாலிட்டியை நாங்கள் வந்து எப்பயுமே இதை தாங்கிக்கிட்டே இருக்கிறோம். அதுதான் எங்களோட டிஃபிகல்ட்டாகவும் இருக்கும். இருந்தாலும் அது தீபாவளி அன்றைக்கி எங்களோட ஹாப்பி. நீங்கள் ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க, நிறையா வந்திருக்கும். அதை பார்த்தாலே கண்டுபிடிக்க முடியும். அதனால் மட்டுமே நாங்கள் குவாலிட்டியை நோக்கி போய்கிட்டே இருக்கோம். எங்கள் கம்பெனியோட தாரக மந்திரமே நோ காம்ப்ரமைஸ் ஆன் குவாலிட்டி. அதுதான் இவ்வளோ கஸ்டமரையும் எங்கள் முன்னாடி அவங்க முன்னாடி எங்களை நிற்க வச்சுருக்கு, இன்னமும் நிற்கிறது காத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் மாடர்ன் ஆல்வேஸ் மாடர்ன், குவாலிட்டி என்றும் நிரந்தரம். ஓகே சார், சூப்பர். உங்களே நம்பி இருக்கிற கஸ்டமருக்கு வேற என்ன தருவீங்க சார்? அதாவது ஹாப்பினஸை கொடுக்குறதுல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வச்சுருக்க மாடர்ன் கிராக்கர்ஸ். ரெஃபரல் போனஸ், அவங்க ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுறது மூலியமாக அவங்களுக்கு இன்னும் அதிகமான பரிசு பொருட்கள், பரிசு இல்லை, போனஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு நபர் ஒருத்தரை ரெஃபர் பண்ணுறதுக்கு 100 ருபீஸும், 10 பேருக்கு மேலே போகும்போது ஸ்பெஷலாக 11ஆவது பேர்லேருந்து 1500 இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கீமாக இருக்குது. அந்த இதை நம்ம மக்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார், சிட்டுக்கெலாம் அமௌண்ட்லாம் நாங்கள் கட்டி முடிச்சிட்டோம். கஸ்டமருக்கு எப்போ சார் பட்டாசு வந்து சேரும்? அதாவது இது நவம்பர் மந்த்து ஸ்டார்ட் பண்ண சீட்டு. ஸோ உங்களுக்கு ஆகஸ்ட்டோட முடிஞ்சிடும். ஆகஸ்ட்டில் முடிஞ்ச உடனே நாங்கள் போனஸ் கொடுத்துருவோம். ஆகஸ்ட் 15th அப்போவே கொடுத்துருவோம். செப்டம்பர் ஃபஸ்ட்டுக்குள்ளேயே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துட்டாக்கா நாங்கள் எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ பண்ணிடுவோம். செப்டம்பர் ஃபஸ்ட் வீக்லேயே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே சார், இப்போ எங்களுக்கு அக்டோபர் லாஸ்ட்டில் வரப்போகுது தீபாவளி. அதுக்கு ஏன் சார் நீங்கள் ஆகஸ்ட்டு செப்டம்பர்லேயே கரெக்ட். அதாவது இந்த வட்டம் நவம்பர் 12 கிடச்சிச்சு தீபாவளி. இந்த அடுத்த வட்டம் அக்டோபர் 31 நினைக்கிறேன். தீபாவளிங்கிறது தீபாவளி அன்னைக்கு செஞ்சு அப்படியே கொடுக்குறது கிடையாது. ஒரு வருடம் செஞ்ச பட்டாசை தான் நம்ம கொடுக்குறோம். லாஸ்ட் மினிட்ஸ் ஆக ஆக வெரைட்டி குறையும், லாரி சர்வீஸ் காஸ்ட் அதிகப்படுத்துவாங்க. அதனால் நாங்கள் முன்னாடி சேஃபர் சைடாக ஈஸியாக கொண்டு போய் சேர்த்துட்றோம். ஏன்னா ட்ராக்கிங்கிறது நாட் ஓன்லி டிபெண்ட்ஸ் ஆன் மாடர்ன் கிராக்கர்ஸ். லாரிக்காரங்க ஃபோன் எடுக்கணும், அவங்களுக்கு டிராஃபிக்கில் வந்து இந்த அளவுக்குலாம் அவங்க வந்து சர்வீஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதையும் சேர்த்து நாங்கள் டேக் ஓவர் பண்ணுறதுனால எங்களுக்கு டைம் டூரேஷன் தேவைப்படுது முன்னாடியே அனுப்புறதுக்குனால. செப்டம்பர் ஃபஸ்ட் வீக்லேயே உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து சேர்ந்துடும். சார், கஸ்டமர் கேர்லாம் சொல்கிறீங்க, கஸ்டமர் கேர்லாம் வச்சுருக்கீங்க? எஸ், கஸ்டமர் கேர். அதாவது கஸ்டமரை கேர் பண்ணுறதுக்காக கஸ்டமர் கேர் வச்சுருக்கோம். ஏன்னா கஸ்டமர் இஸ் ஏ காட், அது எங்களுக்கு நல்லாவே தெரியும். நாங்கள் எப்போயுமே கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக ஒவ்வொரு வருடமும் ஒரு ஸ்டெப்பு மேலே போயிட்டுருக்கோம். அதன் மூலிமா இந்த வருடம் வி இன்ட்ரடியூஸ் கஸ்டமர் கேர். ஓகே சார், சூப்பர் சார். நான் போன வருஷம் ரிவ்யூலாம் பார்த்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ரொம்பவே அருமையாகவே நம்ம கஸ்டமர்லாம் கொடுத்துருந்தாங்க சார். அதே மாதிரி ரிவ்யூ, அதை விட சூப்பரான ரிவ்யூவே இந்த வருஷம் வர்றதுக்கு மாடர்ன் கிராக்கர்ஸ்க்கு நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ மேம். கண்டிப்பாக மாடர்ன் கிராக்கர்ஸை பொறுத்தவரை தீபாவளிங்கிறது மக்களோட தீபாவளி அன்னைக்கு வர ரிவ்யூ தான். ஸோ போன வருஷம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அடுத்த வருடம் இதை விட சிறப்பாக வர்றதற்கு எல்லா முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொண்டுட்டு இருக்கோம். நன்றி.